பொதுவாக தேர்தல் வருதுன்னா எதிர்கட்சிகள் அதுக்கப்புறமா ஆளுங்கட்சிகளுக்கு எகெயின்ஸ்டாக இருக்க கட்சிகள் தேர்தல் பணிகள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ஆரம்பிப்பாங்க. சீக்கிரமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் முன்னாடியே 8 மாதம் முன்னாடியே வந்து ஆரம்பிப்பாங்க. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக இப்போ வந்து திமுக தன்னோட தேர்தல் வேலைகள் வந்து இப்போவே 10 மாதங்களுக்கு முன்பே ஆரம்பித்திருக்கு. மற்ற கட்சிகள், அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிகளாக இருக்கும் அதிமுக, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி, பாமக, இவங்க எல்லாருமே வந்து இன்னும் தேர்தல் வேலைகளை ஆரம்பிக்க தொடங்கலை. ஆனால் இப்போ திமுக வந்து தன்னோட தேர்தல் வேலைகளை ஆரம்பிக்க வந்து தொடங்கியிருக்கு. அது ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜியும் வந்து இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ வந்து திமுக கூட்டணியில் வந்து பல பிரச்சனைகள் வந்து இருந்து கொண்டு தான் இருக்குது. என்னதான் வந்து திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே, வெளியிலேருந்து பார்க்கும்போது ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே உள்ளேருந்து பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகள். திமுகவில் இருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து எங்கள் கொடியை வந்து ஆளுங்கட்சி கூட கூட்டணி இருந்தும் எங்கள் கொடியை வந்து வைக்க விட மாட்டேங்கிறாங்க, நிறைய பிரச்சனை வந்து கொடுக்குறாங்க, அனுமதி வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகள். அதே மாதிரி சிபிஎம்மும் வந்து திமுக மீது வந்து குற்றச்சாட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கொள்கைகளை அறிவித்து அந்த கொள்கைகளை வந்து இன்னும் வந்து திமுக நிறைவேற்றவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு. அதை தொடர்ந்து வந்து இந்த சைடு பார்த்தா வந்து பல கட்சிகள், வைகோ வந்து திமுக வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து திமுக கட்சிக்குள்ளேயே வந்து பல பிரச்சனைகள் வந்து இருந்து கொண்டு தான் இருக்கு. இப்போ என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இந்திய கூட்டணி அப்படிங்கிற ஒரு கூட்டணி அமைத்து பிஜேபிக்கு எகெயின்ஸ்டாக வந்து ஒரு பெரிய கேம்பெயின் வந்து பண்ணாங்களோ அதே ஒரு விஷயத்தை தான் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ ஆளும் கட்சியாக இருந்துக்கிட்டே இந்த ஒரு கேம்பெயின் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இந்த கேம்பெயின் எப்படி இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ண போகிறாங்க, எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 2ஆம் தேதி. அதாவது வந்து இந்திய கூட்டணினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மொத்த எதிர்கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து அந்த எதிர்கட்சிகள் எல்லாத்துக்குமே வந்து இந்தியா அப்படிங்கிற பெயரை வந்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த டைம் வந்து திமுக கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தை கட்சி, இப்போதைக்கு கூட்டணியில் இருக்க விடுதலை சிறுத்தை கட்சி, காங்கிரஸ், அதுக்கப்புறமா சிபிஎம், வைகோ, இவங்க எல்லாரும், அதாவது திமுகவோட கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்கும் வந்து ஒரே நேம் தமிழகம் அப்படிங்கிற நேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. ஜூலை 2ஆம் தேதிக்கு அப்புறமா திமுக கிட்ட 16,000க்கும் மேற்பட்ட பூத் கமிட்டி நிர்வாகிகள் வந்து இருக்காங்க. அந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள் மூலமாக ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் திமுகவோட கொள்கைகள் வந்து பரப்ப வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்கும் வந்து தமிழகம் அப்படிங்கிற பெயர் வந்து வைக்கப்பட்டிருக்கு. இதுக்காக தனியாக ஒரு உறுப்பினர் கார்டு வந்து இருக்க வேண்டும். திமுக கார்டு வந்து இருக்குது, விடுதலை சிறுத்தை கட்சி கார்டு வந்து உறுப்பினர் கார்டு வந்து இருக்குது, அதெல்லாம் வேற. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக வந்து இவங்க எல்லாத்தையுமே சேர்த்து தமிழகம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பரான உறுப்பினர் கார்டு வந்து கொடுக்கணும். இந்த உறுப்பினர்கள் சேர்க்கை வந்து 2026 ஜனவரிக்குள்ளே வந்து 1 கோடி உறுப்பினர்கள் மேலே வந்து சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க. தேர்தல் வருவதற்குள்ளே 2 கோடி உறுப்பினர்களை வந்து சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற பிளான்லையும் வந்து இருக்காங்க. இது சூப்பரான ஸ்ட்ராட்டஜின்னு கேட்டால் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி. ஸோ வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எந்த அளவுக்கு ப்ராப்பராக வந்து திமுக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஜூலை 2ஆம் தேதிக்கு அப்புறமா வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும். என்னதான் வந்து ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜியை வந்து கிரியேட் பண்ணாலுமே தமிழக மக்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா வந்து அரசியலில் எதையுமே வந்து கரெக்டாக வந்து சொல்ல முடியாது. ஸோ திமுக கூட்டணி என்னதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஜெயலலிதா அம்மா அவர்கள் தனியாலாம் போட்டியிட்டு, அதாவது எந்த கட்சியும் கூட கூட்டணி இல்லாமல் போட்டியிட்டு 234 தொகுதியில் வந்து மாபெரும் வெற்றியை வந்து பெற்றாங்க. இப்போயும் வந்து அதே மாதிரி தான் திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது. மக்கள் வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ண போகிறாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.